இதில் ஆண்டவருக்கு கொடுப்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம நிறைய கொடுக்குறோம், ஆனால் நமக்கு 100க்கு 100 பலன் வருவது இல்லை. நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இந்த வேதப்பதியை தியானிப்பதன் மூலமாக நாம் அதில் கற்றுக்கொள்ளலாம். 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு கொடுப்பதை பற்றின ஒரு தெளிவான ஒரு வேத சத்தியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போது அதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்தின்படி நம்ம சரியாய் தியானிக்க வேணும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த கொடுப்பதைத்தான் இங்கே விதையாக சொல்லுகிறார். சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய், பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய் என்று சொல்லுகிறார். எப்படி கொடுக்கணும்? கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மன நிர்ணயத்தோடு கொடுக்கணும், உற்சாகத்தோடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்படி பிரியமாய் இருந்து தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அளவுக்கு அதிகமாய் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி கொடுப்பது, எதிலிருந்து கொடுப்பது என்றால், யார் யாரோ கொடுக்குறாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருப்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். நம்ம கையில் வருகிற வருமானம், நம்ம பாக்கெட்டில் இருக்கிறது, நமக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தின் அடிப்படையிலிருந்து தான் எடுத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, ஐயோ அவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் மற்றவங்களை பார்க்கவே கூடாது. அதில் இந்த வசனம், கடைசி வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளி சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அவனவனுக்கு ஏற்றபடி அளந்து ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறார். நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடாத அளவுக்கு நமக்கு கையில் எதுவுமே இல்லாமையெல்லாம் தேவன் வைக்கலை. தேவன் அருளி இருக்கிற ஈவுகளுக்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு என்று எடுத்து மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நாம் தேவனாலே இன்றைக்கு உண்டாயிருக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதலாவது நன்றி அறிதல். தேவன் கொடுத்தார், அவருக்கு நான் கொடுக்கிறேன், அதில் எனக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நான் அவருக்கு கொடுக்கிறேன். ரெண்டாவது, இங்கே 1 கொரிந்தியர் 13:3 சொல்லி இருக்கிறபடி, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பினாலே கொடுக்கணும். அன்பு இல்லாவிட்டால் ஒன்று பிரயோஜனம் இல்லை. தேவன் மேல் வைக்கிற அன்பு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அவர்கள் அன்பு கூர்ந்து நாம் அவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல. அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லி. ஆமாம், அப்போ மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது ஒரு இருதயம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்டதினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. நீங்களாக்கி மீட்டு கொண்டார். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் எல்லா விதமான சாபத்தினின்றும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 8, 9 2 வசனம் படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போ இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் சொல்கிறார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எதில் அப்படின்னு கேட்டால் காணிக்கையிலும் தசம்பாகத்திலும் தானே. காணிக்கை தசம்பாகத்தை நீங்கள் எனக்கு வஞ்சிக்கிறபடியினால்
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்டு ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா நான் தசமாவை காணிக்கையெல்லாம் கொடுக்குற பழக்கம் என்கிட்ட சுத்தமாக இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு போதகர் இந்த வசனத்தை வாசித்து எனக்கு போதித்த பொழுது என் இருதயத்தில் ஒரு பயம் உண்டானது. தேவனுடைய கோபம், தேவனுடைய எரிச்சல், தேவனுடைய சாபம் ஒரு மனுஷன் மேலே வந்துவிடும். எதனால்? காணிக்கை தசமாக கொடுக்கலைன்னா சாபம் வந்துவிடும் என்கின்ற ஒரு சத்தியம் அதில் இருக்குது. நான் அதை பார்த்த பொழுது எனக்குள்ளே கொலை நடுங்கினது, பயம் உண்டாச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு காணிக்கை தசமாகம் கொடுப்பதில் நாம் நிறுத்தக்கூடாது என்று சொல்லி அன்னையிலிருந்து நான் காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது அவருடைய இருதயத்தில் தேவனை குறித்த ஒரு பயம், தேவனுடைய சாபத்தை வாங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தசமாகம் கொடுக்கிறேன். அப்போது இதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாகத்தான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கி உண்டாகியிருக்கிறதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே பூமிக்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவை மரத்திலே சாபமாக்கி நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் பாவிகள், நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று இருந்த நிலையை தேவன் இப்பொழுது நம்மை விட்டு நீக்கி நம்மை மாற்றிவிட்டார். நம்மை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தேவன் இப்பொழுது நம்மை வைத்து விட்டார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், முன்னே காணியாட்சிக்கு தூரமானவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் அவரிடத்தில் கிட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் தேவனுக்கு புத்திரர்களாக இன்றைக்கு நாம் தேவன் அண்டையில் நெருங்கி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு இன்றைக்கு அளவில்லாமல் நம்மேல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் எல்லாம் தேவனுடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே சாபம் இனி நம்மிடத்தில் இருப்பதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்கள்? அவர் சாபத்தை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா! சாபத்தை நம்மை விட்டு நீக்கி விட்டார். ஆகவே சாபம் இனி வராது. அப்போ தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் என்ன பயத்தோடு தரக்கூடாது? எனக்கு சாபம் வந்துடும், தேவனுடைய கோபத்தில் சாபத்தில் நான் எரிஞ்சு போயிடுவேன், கருகி போயிடுவேன் என்கின்ற பயத்தில் காணிக்கை கொடுக்கக்கூடாது. அது நமக்கு பலன் தராது. நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேவனுடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதே இல்லை. ஆமாம், அவருடைய அன்பு மாறாதது. அவருடைய குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தபடியினால் அவருடைய குமாரன் வைத்த அதே அன்பை, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அதே அன்பை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மேல், குமாரர் குமார்த்திகளாகிய நம்மேல் அதே அன்பை தேவன் வைத்திருக்கிறார். அழிலே சொல்லியிருக்க பார்ப்போம். ஆமேன். இனி ஒரு சாபமும் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சாபத்தை சுமந்து தீர்த்த பிறகு இனி சாபம் ஏது? இனி சாபத்திற்கு பயந்து நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அழிலே சொல்ல பார்ப்போம். சாபத்துக்கு பயந்து காணிக்கை தசமாக கொடுப்பது நல்லதல்ல, அது ஏற்புடையது அல்ல, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது ஏற்றது அல்ல என்பதை இந்த புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். அப்போது இதை கேட்ட உடனே ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு, ஓ அப்படியா, அப்போ தேவனுடைய கோபம் இனி கிடையாதா, தேவனுடைய சாபம் இனி எங்கள் மேலே இல்லையா, ரொம்ப நல்லதாக போச்சு, இனிமேல் காணிக்கையோ தசமாகமோ இனி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு புத்திசாலித்தனமான தீர்மானத்துக்கு வந்து விடுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அது நல்லதல்ல. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்கு இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ஆனால் எப்படி கொடுக்கக்கூடாது? அவரிடத்திலிருந்து நமக்கு சாபம் வரும் என்ற பயத்தோடு நாம் தேவனுக்கு கொடுப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சாபம் இல்லை, நான் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எனக்கு சாபம் வராது,
தேவ அன்பு என்னிலே இருக்கும். இனிமேல் நான் கொடுப்பதை தேவன் என்மேல் வைத்து அன்புக்காக நான் தரப்போகிறேன், சந்தோஷமாய் தரப்போகிறேன், பயத்தினால் அல்ல, உற்சாகத்தோடு தேவனுக்கு தரப்போகிறேன், மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு தரப்போகிறேன், கட்டாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, உற்சாகத்தோடு நான் தரப்போகிறேன். என் மனதில் நிர்ணயித்தபடி நான் உற்சாகத்தோடு தேவனுக்கு நான் தருவேன் என்று நாம் தீர்மானித்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதில் என்ன இதுவரையிலும் நாம் தியானித்துள்ள என்னத்தை நாம் எடுத்து போடுகிறோம் என்றால், தேவனுக்கு பயந்து கொடுப்பது. அடிச்சிருவார், சாபமானால் கருகி போயிடுவோம், தீஞ்சு போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம், அவருடைய எரிச்சல் நம்ம மேலே வந்துடும். இந்த மாதிரி ஒரு பயத்தோடு இனி காணிக்கை தராதீங்க. அப்படி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏனென்றால் அவர் சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி நம்மேல் அளவற்ற அன்பை வைத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அன்புக்கு ஈடாக அன்பினாலே கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்புக்கு ஈடாக அன்போடு தேவனுக்கு காணிக்கை கொடுப்பேன். அப்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வருவதற்கு முன்னதாகவே இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 28 20 22 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, யாக்கோபு தேவனாய கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தான். அதை பற்றி ஒரு சின்ன வேத பகுதியை நான் வாசித்தரலாம், படிங்க பார்ப்போம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அங்கே யாக்கோபு என்ன செய்கிறாரு? தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறார். ஆமாம் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். அதே மாதிரி ஆபிரகாமை பாருங்கள், எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமம் 14:20 படிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ற ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுத்தார். 21 படிங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் கர்த்தர். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். நீ என்ன செஞ்சிருவ? ஒரு நாள் ஆபிரகாம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கே காரணம் சோதோமின் ராஜாவாகிய நான் தான் நீ ஒரு நாள் சொல்லிடுவ. அதனால் ஸ்தோத்திரம். அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆபிரகாம் இருக்கிறார். உன்னிடத்திலிருந்து ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் நான் தொடுவது இல்லை என்று வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுடைய நாமத்தினாலே சொல்கிறேன் என்று வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தருக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போது எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் நம்முடைய ஆதி பிதாக்களுக்கு இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. தசமபாகம் காணிக்கைகள் கொடுப்பது அது தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஒரு பயபக்தி. ஈசாக்கை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று. தேவனிடத்தில் பயபக்தியாக இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு தான் காணிக்கையை செலுத்தி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி செலுத்துவதன் மூலம் என்ன என்றால், இந்த உலகத்தில் கோடான கோடி எதிர்ப்பு சக்திகள் இருக்கிற இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் சத்துருக்கள் கையிலிருந்து மீட்கப்படவும், இந்த உலகத்தில் நாம் தன்னிச்சையாக சமாதானத்தோடு சுயத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லா நிறைவோடு வாழ்வதற்கு நாம் நம் தேவனைத்தான் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு சார்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான், கொடுங்கள். நாம் கொடுப்பதன் மூலம்
தேவனை கனப்படுத்துகிறோம். தேவனை கனப்படுத்துவதன் மூலம் தேவனுடைய ஐக்கியத்தை பெறுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அது நிமித்தம் தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம மேலே அதிக பொறுப்பையும் கவனமும் எடுத்து இந்த உலகத்தில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணவர்களாய் இருக்கும்படி தேவன் மாற்றுகிறார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நியாயப்பிரமாணம் அங்கே தான் வருது, 400 வருஷத்துக்கு பின்னாடி வந்தது. சரி, இப்போ அந்த மல்கியா புஸ்தகத்தை மறுபடியும் படிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனேவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது தசமபாக காணிக்கைகளை கொடுப்பது நிமித்தம் அதில் உண்டாகிற நன்மைகளை சொல்லுகிறார். நீங்கள் அப்படி கொடுத்து வந்தால் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை அவர் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பூமியின் பலனை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். இந்த தசமபாகம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் நிமித்தம் நான் அவர்களை தண்டித்து உங்களுக்கு இந்த பூமியின் பலன் கிடைக்கும்படி செய்வேன். பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதானே நமக்கு வேணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை சொன்னால் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வருது, நல்லா வச்சுக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம தேவனுக்கு நம்ம கொடுப்பதினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சியாக கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் அதை மனம் உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய மன சூழ்நிலையில் அவர்கள் இல்லை. அதனால தான் அவங்கள என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா, அவங்கள கண்டித்து அவர்களை பலவந்தம் பண்ணி வற்புறுத்தி தேவன் அவர்களிடத்தில் காணிக்கைகளை வாங்குகிற ஒரு சூழ்நிலையாக இது காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு இப்படி இருக்குது. ஆனால் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னிடத்தில் வைத்து கொள்வதற்காக தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்தில் இப்படி போராடி அவர்களை தன் வசப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்தலை அவர்களுக்குள்ளே கொடுத்து தான் அவர்களை கிட்டி சேர்த்து வருகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9-10 2 வசனத்தை படிங்க. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள். அதை செய்கிறவர்கள் பிழைப்பார்கள், செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் என்பதாக சொல்லியிருக்குது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது, கட்டளை கொடுக்கப்படும் போதெல்லாம் கட்டளைகளுக்குள்ளே தேவன் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் செய்தால் ஆசீர்வாதம் என்று கொடுக்கிறார். நீங்கள் செய்யாவிட்டால் அதனால் உங்களுக்கு தண்டனை உண்டு, சாபம் உண்டு, அதையும் கொடுக்கிறார். அதுதான் நியாயப்பிரமாணம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உண்மையிலேயே இந்த நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியவே இல்லை. அப்போது மனிதன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற
எவனாலும் முடியாது என்பது தேவன் தெரிஞ்சிருந்தார். அதனால தான் தேவன் என்ன செய்தார், மனிதனாகி ஒரே ஒரு மனிதன் இயேசு என்ற ரூபத்தில் வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன் மட்டும்தான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றி மனிதனுக்கு வெற்றியை தந்தார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமீன். அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் தோற்று போய் மரண தண்டனைக்கு சாபத்துக்கு உண்டாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நிமித்தமும் இயேசு கிறிஸ்து சாபமாகி அவர் நம்முடைய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சாபத்து நின்று மரண தண்டனை நின்று அவர் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு ஒன்று நியாயப்பிரமாணத்தை 100% நிறைவேற்றி வெற்றி சிறந்தார் நமக்காக. இன்னொன்று நம்முடைய பாவங்களை, நம்முடைய நியாயப்பிரமாண மீறுதல்களை அவர் சிலுவையில் சுமந்து அவர் தீர்த்து விட்டார். நம்மை அது நின்று விடுதலையாக்கி மீட்டு விட்டார். 2 பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் நமக்கு அவர் செய்து கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மையாக இது இருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11 14 வரையிலும் படிச்சிருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அங்கே நியாயப்பிரமாணம் செய்கிறவன் பிழைக்கிறான். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அது கிரியைக்குரியது. ஆனால் விசுவாச பிரமாணம் கிரியைக்குரியதல்ல, விசுவாசத்துக்குரியது. இதை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு எனக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். அவருடைய வெற்றி என் வெற்றி என்று விசுவாசிப்பது ஒரு மகா பெரிய விடுதலை, வெற்றி. இயேசு என்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் சிலுவை மரத்தில் சுமந்து தீர்த்து விட்டு என்னை மீட்டு கொண்டார் என்பதும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசுவாச வெற்றி. அல்லேலூயா சொல்லாமா? இந்த விசுவாசத்தின் மூலமாய் இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாம் பிழைத்திருக்கிறோம். விசுவாச பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் மேலே இனி ஒரு சாபமும் இருக்காது என்று சொல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் மல்கியா 3 அங்கே 8:11 என்ன சொல்லுது? உனக்கு சாபம் உண்டு என்று சொல்லுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தின்படி சாபத்துக்குள்ளே இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி நாம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்டு சுகமான பிள்ளைகளாய் சுதந்திரமான பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்று சொன்னால் நீங்கள் தான் இந்த சத்தியத்தை அறிந்து நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். என்ன சொல்லணும்? நான் சாபத்தின் பிள்ளை அல்ல, நான் நியாயப்பிரமாணத்தின் கீழானவன் அல்ல, நான் விசுவாச பிரமாணத்திற்கு உள்ளானவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். ஆகவே இனி மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 10, 11 எல்லாம் என்னை ஆளாது. இங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் கிறிஸ்து என்னை மீட்டு விட்டார், இதுதான் என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பயத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை வைக்கல, நம்மை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 படிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் எல்லாம் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள். ஆவிக்குரிய மனிதர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் ஆவிக்குரியவைகளை அவர்கள் ஆராயவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழான ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் அல்ல. நாம் எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார்னு சொல்லும்போது இன்னொரு கூடுதலான இன்னொரு அறிவு வந்துடுது.
ஆவிக்குரியவர்கள் அப்படி சொல்லும்போது இன்னொரு கூடுதலான ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. ஆகவே ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களை அறிவார்கள். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மக்களை விட நாம் எல்லாவற்றிலும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, இங்கே ஆவிக்குரிய மனிதர்களாக இன்றைக்கு தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் உள்ள பிள்ளைகள் அவர்கள் ஒரு குழந்தையை போல இருக்கிறார்கள். தவளும் குழந்தையை போல இருக்கிற ஒரு பிள்ளையினிடத்தில் போய் அதுக்கு என்னதான் நல்லது சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யாது, விளங்காது. ஒரு குழந்தை தவந்து ஒரு நெருப்புக்கிட்ட போகுது. கண்டிப்பாக அந்த நெருப்பு சுற்றுன்னு தாய்க்கு தெரியுது. ஆனால் தாய் அதை கிட்ட போகாது, அதை சுற்றுவிடும் என்று சொன்னால் அந்த குழந்தை கேட்கறது இல்லை. ஏனென்றால் அந்த குழந்தை தவழ்ந்து போகிற குழந்தை, தவழ்கிற குழந்தைக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அது அங்கே திரும்பி போகும்போது என்ன செய்யும், அம்மா ஒரு அடி போட வேண்டிய, ஒரு தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஏன்னே தெரியாது, அது அழுகும். ஏன் என்னை அடிக்கிற, அது அழகாக இருக்குது, தொடலான்னு போகிறேன், நீ ஏன் அடிக்கிற அப்படின்னு தான் அழுகும். நீ தொட்டைன்னா உன் கை வெந்து போயிடும்னு அம்மாவுக்கு தெரியுது. அதனால தான் அம்மா என்ன செய்கிறா, தொடக்கூடாதுன்னு தண்டிக்குது. பிள்ளைகளுக்கு தெரியல. அதே மாதிரி தான் கட்டளைகளை கொடுத்து கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று வேதம் வற்புறுத்துகிறது. மீறி நடந்தால் உனக்கு தண்டனை என்று சொல்லுது. ஆனால் எதை செய்ய வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதோ அதைத்தான் வேண்டாம் என்று சொல்லுவதை செய்வது தான் இந்த ஜென்மசுவாவம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆசை. மீறி அதைத்தான் போய் செய்யுது. அதனால தான் அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்குது, தண்டனை என்னும் ஒரு ஆயுதத்தை அங்கே வைக்க வேண்டியிருக்குது. அதுதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் தண்டனைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணம் இதுதான். அதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு ஆயுதம். அது மாதிரி தான் தசமாகம் கொடுக்கலைனாலும் உனக்கு சாப வரும் என்கின்ற ஒரு தண்டனை ஆயுதமும் அதுக்காகத்தான் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. நீதிமொழிகள் 3:9-10 சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நம்முடைய எல்லா பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் நம்ம யாரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை கனம் பண்ணணும். அவர் எல்லாவற்றுக்கும் அவர்தான் முதல்வர் என்று, நாம் முன்னவர் முதல்வர் என்று நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற்பலனாலும் தேவனுக்கு கொடுப்பதின் மூலம் அவரை கனப்படுத்தி அவரை நம்முடையவர் என்று நாம் அறிவிக்கிறோம் இந்த உலகத்தில். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அவர் நம்முடையவர் என்று உயர்த்துகிறோம். நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்று இந்த உலகத்துக்கு நாம் உறக்க சொல்லுகிறோம். அது நிமித்தம்தான் தேவன் நம்மேலே அளவு கடந்த ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியும். முதலாவது கனத்துக்கு உரியவராய் அவர் இருக்கிறதுனால கனத்தை கொடு என்று வற்புறுத்தி கேட்கிறார். கொடுக்காவிட்டால் உனக்கு சாபம் என்று உனக்கு ஒரு தண்டனை என்னும் ஒரு ஆயுதத்தை முன்னே வைக்கிறார். இது யாருக்கு என்றால் நியாயப்பிரமாணிகளுக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் அப்படி வைத்து அவர்களை நடத்துகிறார். ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிடும்போது அந்த தண்டனை அங்கே தேவைப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவைப்படாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். ஆமாம், இங்கே சொல்லுகிறாரு, ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. ஆனாலும் அந்த பிள்ளை வளராத பட்சத்தில், அது இன்னும் வளர்கிற குழந்தை தான் அது. ஆனால் இன்னும் வளராத பட்சத்தில் அது சுதந்திரவாளியான பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த வீட்டில் அது சிறு பிள்ளையாக இருக்கும் காலமளவு அந்த குழந்தைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு அடிமையை நடத்துகிற மாதிரி தான் அந்த குழந்தையும் நடத்த வேண்டி இருக்கிறது. இப்படித்தான் நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு நாமும் அடிமைகளாய் நாம் இருந்தோம். அடுத்தது 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக
காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நம்முடைய காலம் மாறுது. எப்போ நம்ம மெச்சூரிட்டி ஆகிறோம், எப்பொழுது நம்ம வளர்ந்த பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொன்னால், காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்து வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் பிறந்த பொழுது அவர் மூலமாக இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிப்பதினால இயேசுவுக்கு பிதா அப்பா பிதா என்ற உறவு எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்த இயேசுவின் மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திரு சுவிகாரம் வந்துவிட்டது. அலையிலே சொல்ல பார்ப்போம். இப்போ நாம் வளர்ந்துட்டோம். இயேசுவை அறியாத வரையிலும், இயேசு வராத வரையிலும் எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின் கீழ், ஜென்ம சுபாவத்தின் கீழ் இருக்கிற தவழ்ந்து போகிற குழந்தைகளைப் போல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தாரோ, அவர் பிறந்த பொழுது, அவருக்குள்ளே நாம் பிறந்த பொழுது, அவருக்குள்ளே நாம் பிறந்து விட்ட பொழுது, இன்றைக்கி நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியினாலே நாம் எல்லாரும் இப்பொழுது மெச்சூரிட்டி ஆகிட்டோம். அலையிலே சொல்லாமா, கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து விட்டோம். கிறிஸ்துவுக்குள் ஆன முதிர்ச்சியை நாம் இப்பொழுது செயல்படுத்தி காட்டுவர்களாய் மாறுகிறோம். அன்றைக்கு இயேசு வராதுக்கு பின்பு தடி எடுத்து அடித்து தண்டனை என்னும் ஆயுதத்தின் மூலம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தோம். காணிக்கைகளை கொடுப்பதும் சில நல்ல ஒழுக்கமான காரியங்களை செய்வதும் எதன் மூலமாய்? தண்டனையின் மூலமாய். ஆனால் இப்பொழுது இயேசு வந்த பிறகு எப்படி இயேசுவானவர் தேவன் மேல் வைத்த, பிதா மேல் வைத்த அன்பினால் தேவ கட்டளைகளை நிறைவேற்றுகிறார், பயத்தினால் அல்ல. இப்பொழுது குமாரன் இயேசு பயந்து அப்பாவுக்கு நடக்கலை. அப்பாவுக்கு பிள்ளைக்கும் உள்ள உறவு, ஐக்கியம், அன்பு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடமை, என் தகப்பனுடைய கட்டளை நிறைவேற்றுவது அவருடைய பிள்ளையாகிய என்னுடைய கடமை. இப்போ இது புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் ரொம்ப மாறியாச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே பழைய ஏற்பாட்டுக்கு முன்பாக புதிய ஏற்பாடு எப்போவுமே விசேஷமானது. புதிய ஏற்பாட்டுக்கு நிகர் பழைய ஏற்பாடு இருக்கவே முடியாது. இன்றைக்கி பழைய ஏற்பாடை எடுத்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணியும் பழைய ஏற்பாட்டினுடைய முதிர்ச்சியே புதிய ஏற்பாட்டின் மூலம்தான் இருக்குது. அல்லையிலே சொல்லும் ஆமேன். பழைய ஏற்பாட்டினுடைய அதில் தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள், எண்ணங்கள், சித்தங்கள், செயல்பாடுகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு மூலமாக தான் நிறைவேற முடியும். அல்லையிலே சொல்ல பார்ப்போம். அங்கே படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? இது அடி, உத, தண்டனை, கொல்லு, குத்து, கொலை அங்கே தான். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்தலெல்லாம் கிடையாது. இங்கே அன்பினாலே நாம் தேவனுடைய சித்தம் செய்கிற பரலோக தேவ பிள்ளைகள் நாம். அல்லையிலே சொல்லுவோமா? எப்படி எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அழகான சத்தியம் இது, அழகான சத்தியம் என்று நான் நினைக்கிறேன். ஆமீன். புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே என்ன கிடையாது, கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கும்போது, தேவன் என்மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கும்போது, அவருடைய குமாரனையே கொடுத்து என்மேல் இவ்வளோ பெரிய அன்பை அவர் எனக்கு கொடுத்துருக்கும்போது, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு கொடுப்பது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, என்னை யாரும் விசனப்படுத்தி கொடுக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மன நிர்ணயத்தின்படி உற்சாகமாய் கொடுக்க இப்பொழுது என்னால் முடிகிறது. அல்லையிலே சொல்லுவோமா? இப்பொழுது என்னால் முடிகிறது. மனநிலைமை தான் கர்த்தருக்கு கொடுப்பதில் ஒரு சிறந்த ஒரு மனநிலைமை இன்றைக்கு இயேசுவின் மூலம் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இதை கொடுத்திருக்கிறார். அதை நம்மால் உணர முடிகிறதா? இந்த சத்தியத்தை விசுவாசிக்க முடியுதா உங்களால்? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தசமாகம் கொடுக்கும்போது கூட ஒரு சிலர் தசமாகம் கொடுப்பாங்க. அவங்களுடைய காணிக்கையோடு சில்லற காசெல்லாம் எண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க.
ஒரு 100 ரூபாயும் ஒரு 3 ரூபாயும் சில்லறை காசும் உள்ளே இருக்கும். அவ்வளவு துல்லியமாக தசமாகம் கொடுப்பாங்க. நான் கவனிச்சிருக்கிறேன், நம்ம சபையிலே வருது. அப்போது அந்த அளவுக்கு தசமபாகத்தில் தேவ பிள்ளைகள் படிச்சுக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டுட்டாங்க, துல்லியமாக இருக்கிறாங்க. அது மனப்பூர்வமாய் உற்சாகமாய் மனநிர்ணயமாய் செய்தால் அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அதில் 1 ரூபா குறைஞ்சா கூட எனக்கு சாபம் வந்துடும், கர்த்தர் என்னை தண்டித்து விடுவார் என்கின்ற ஒரு பயத்தோடு அந்த பிள்ளை செய்திருக்குமானால் அந்த காணிக்கையிலேயே பலன் இல்லை. நீ அப்படிப்பட்ட பயத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு பக்தி பயத்தோடு கூட நீ தேவனுக்கு செலுத்துவது சிறந்ததாக இருக்காது. அதைவிட ஒரு 100 ரூபாயாய் கொடுத்தால் எனக்கு மனப்பூர்வம் என்று சொன்னால் 100 ரூபாயை கொடுத்து, அல்லது ஒரு 105 அல்லது 110 ரூபாயா சேர்த்தி கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கறது எனக்கு மனப்பூர்வமாய் தெரிகிறது என்று சொன்னால் நீ கொஞ்சம் சேர்த்தி கூட கொடுத்துரு, தப்பில்லை. அல்லது 100 ரூபா கூட என்னால் கொடுக்க முடியல, அது கூட எனக்கு கொஞ்சம் மன அச்சமாக இருக்குது, ஒரு 80 ரூபா அல்லது 90 ரூபா கொடுக்கலாம், இது எனக்கு மன நிர்ணயமாக இருக்குது, மனப்பூர்வமாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அந்த 90 ரூபாய் கூட நீ கொடுத்துரு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அதில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நீ கொடுப்பதில் மன நிர்ணயமாக எதை நிர்ணயிக்கிறாயோ நீ நிர்ணயிக்கிற அந்த காணிக்கை குறித்து உனக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். உனக்குள்ளே சமாதானம் இருக்கணும். ஒரு அச்சத்தோடு பயத்தோடு சாபம் வந்துவிடும் என்ற நடுக்கத்தோடு அப்படி கொடுக்கக்கூடாது. தேவனிடத்தில் சேருகிறவர்கள் கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, ரொம்ப உபத்திரப்பட்டு நீ கொடுக்க வேண்டாம். நீ கொடுப்பது நிறையா இருந்தாலும் சந்தோஷமாக செய், நீ கொடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதை மன நிர்ணயமாய் மனப்பூர்வமாய் சமாதானமாய் எடுத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அலையிலே சொல்லுவோமா, கொடுக்க வேண்டும். கொடுப்பது கண்டிப்பாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறாய் என்பதைத்தான், உன் மனதை தான் தேவன் இந்த இடத்துல அங்கே பார்க்கிறார். கண்டிப்பாக அந்த வேத வசனம் மல்கியா 3:10 கூட சொல்லுது, நீங்கள் கொடுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்பதை நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த காரியத்துக்கும் ஆண்டவர் இவ்வளவு திட்டமாக சொன்னதில்லை. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் தான் நீ அப்படி மன நிர்ணயமாய் உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு சமாதானமாய் தேவனுக்கு கொடுப்பது எனக்கு ஒரு பாக்கியம், நான் கொடுக்க வேண்டும், இது என் அப்பாவுக்கு, என் அப்பாவுடைய ராஜ்யத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு நான் கொடுப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று கொடுக்கிற பிள்ளை பாருங்க எவ்வளோ சந்தோஷம். அருமையான தேவ பிள்ளைகளே, கொடுக்கிற பிள்ளைகளை கண்டால் பெத்த தகப்பனுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அலையில சொல்லுங்க பார்ப்போம், அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை பாருங்கள் நீங்கள். கண்டிப்பாய் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவன் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம கொடுக்கறது ஒரு மனுஷன் கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம், ஆனால் நம்மை ஆசீர்வதிப்பது தேவன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எதை வைத்து ஆசீர்வதிக்கிறார்? நம்முடைய மனதை பொறுத்து தான் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியர் இந்த மாதிரி ஒரு நியாயப்பிரமாணத்தின் பயத்திலிருந்து தேவ பிள்ளைகளை விடுதலையாக்கி தேவனுடைய அன்புக்குள், கிறிஸ்துவின் அன்புக்குள் நிறைக்க வைத்து அவர்களை விடுதலை பண்ணி கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த விடுதலையை அனுபவித்த ஒரு கணவன் மனைவி ஆண்டவருக்குள்ளே கொடுப்பதில் அதே போலவே பின்பற்ற ஆரம்பித்தாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளைகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் பெருகிக்கிட்டு இருக்கிறதை பார்த்தார்கள். அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ரொம்ப துல்லியமாக சில்லற காசு கூட எண்ணி ஆண்டவருக்கு போட்ட காலத்தில்
வராத ஆசீர்வாதம் தேவனுக்கென்று இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதில் நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருகிறது என்று அவர்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனுக்கு என்ன செய்தார்கள்? கொடுக்கிற அளவை கூட்டினார்கள். அல்லேலூயா சொல்லுவோம்பா. ஆமென். அது ஒரு சாட்சி, நல்ல சிறந்த சாட்சியாக அது என் மனதிலே எனக்கு பட்டுச்சு. எப்பொழுதும் இந்த பயநிலையிலேயே தேவ பிள்ளைகளை கொடுத்து சாபத்தை சொல்லி தேவ பிள்ளைகளுடைய காணிக்கைகளை தசம்பாங்களை வாங்குகிற ஒரு சபை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சபையாக இருக்க முடியாது. அதனால தான் என்னுடைய இருதயத்தில் இது எனக்கு தோணுச்சு. தேவ பிள்ளைகளை நான் இதை விடுதலையோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று என் மனதில் எனக்கு ஒரு ஆசை உண்டானது. ஏனென்றால் நீங்கள் சம்பூர்ண பலனை பெற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் கொடுக்கிறவர்கள், ஆகவே கொடுக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு சம்பூர்ண பலனை பெறும்படிக்கு உங்களுக்கு போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தபோது ரெய்னார்ட் போங்கே மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஈவினிங் தான் மீட்டிங், கிரவுண்டில் பீச்சில் நடக்கும். பகல் நேரத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும், பாஸ்டர்ஸ் மீட்டிங். அதில் லாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது வானம் திறந்திருக்கிறது. தேவன் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியான பலகடிகள் திறக்கப்பட்ட ஒரு வானத்தை நான் பார்க்கிறேன். அந்த வானம் திறந்திருக்கிற நேரத்தில் தேவ பிள்ளைகள் உங்களுடைய முதன்மையான காணிக்கைகளை, மேன்மையான காணிக்கைகளை யாரெல்லாம் எடுத்து தேவனுக்காக இப்பொழுது கொடுக்கிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு பல பல மடங்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க போகிறார். டைமிங் எண்ணப்படுகிறது. நான் கொஞ்ச நேரத்தில் வானம் அடைக்கப்பட்டுரும். ஆகவே இந்த பாடல் பாடும்போது உங்களுக்கு முன்னாக காணிக்கை பைகள் வரும். அதில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், உங்களுடைய பர்ஸில் இருக்கிற பணம், உங்கள் கையில் இருக்கிற மோதிரம், உங்களுக்கு கழுத்தில் இருக்கிற செயின், உங்கள் காதில் இருக்கிற கம்மல், நீங்கள் எதை வேணாலும் ஆண்டவருக்காக கொடுக்கலாம். தேவனதை பல மடங்கு உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே பை வருது. நானும் அப்படியே பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு பெரிய காணிக்கையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அப்படியே எங்கள் பாஸ்டரம்மா கிட்ட போச்சு. எங்கள் பாஸ்டரம்மா என்ன பண்ணாங்க, அப்படியே தங்க செயினை, தாலி செயினை அழகாப்பில் கழட்டி டப்புன்னு கையில் பிடிச்சி அவங்க நின்றுக்கிட்டாங்க, போட்டுட்டாங்க. நானும் ஒரு காணிக்கை போட்டேன். அப்புறம் 3 நாள் கழித்து தான் நான் கண்டுபிடிச்சேன், என்ன ஆச்சு, ஏதோ உங்கள்கிட்ட மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி செயினை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னு, அந்த மீட்டிங்கில். அப்படியா, என்ன கேட்கவே இல்லையே, உங்களையும் கேட்கணும், ஆண்டவர் உணர்த்தினார், போட்டாச்சு, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் தான் பல மடங்கு தரப்போகிறாரு, ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. சரி, இதில் வம்பு வழக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வருத்தம் தான், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ரொம்ப வருத்தம். ஏன்னா அந்த தாலியை அந்த அம்மாவுக்கு கட்டுறதுக்காக 3 மாதம் என் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தேன். அது எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்குவேன், அப்படி உள்ளே வச்சுக்குவேன், ஜெபம் பண்ணுவேன், முத்தம் கொடுப்பேன். அப்படி நேசித்து அந்த தாலியை அந்த அம்மா கழுத்தில் கட்டினேன். அவங்க அதைய போட்டுட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறது? இன்னைக்கு காலையில் கேட்டேன் இந்த விஷயத்தை. ஏமா நீ அப்படி போட்டையே, என்ன எதிர்பார்த்து போட்ட? அதுவும் பல மடங்கு வரும்னு சொன்னார்ல, அதனால் போட்டேன். இதுவரையிலும் வந்துச்சா? இல்லை. அப்போ ஏன் வரல? அப்போ வசனம் பொய்யா? பிரசங்கித்தவர் ஊழியக்காரர் இல்லையா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னு. அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, உனக்கு புரியுதா அப்படின்னு. ஆமாம் இருக்குது. என்ன இது தெரியல. சரி நீங்கள் சர்ச்சுக்கு வா, தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது
இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் வைத்து ரொம்ப டெக்னிக்கலாக பயமுறுத்தி பேராசையை காட்டி பிரசங்கங்கள் மூலமாக இந்த ஃபுல்பிட்டை பயன்படுத்தி தேவ பிள்ளைகளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அது வேலை செய்யுது. காணிக்கை வாங்கிடலாம், பணம் அப்படி எட்டி குதிச்சா அவர் ஜோப்பில் போய் விழுந்துடும், அந்த மாதிரி பேசுவார் அவர். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் தந்திரங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தேவ பிள்ளைகள் அடிமையாகி விடக்கூடாது. இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீ கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது அது உன்னுடைய காரியம். அதனால் உனக்கு தேவனிடத்தில் அன்பு குறையாது. ஆனால் அதே சமயத்தில் நீ கொடுக்கிற மனப்பக்குவத்தை மட்டும் தேவன் பார்க்கிறார். அதில் பேராசை இருக்கக்கூடாது. நான் கொடுப்பதற்கு, அவர் வாங்குவதற்கு தகுதியானவர், நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அவரால் நான் பிழைக்கிறேன், உம்மிடத்திலிருந்து வாங்குகிறேன், உம்மிடத்துக்கு நான் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். நம்ம அந்த மாதிரியான ஒரு வற்புறுத்தலுக்கும் அடிச்சு பிடுங்கிற மாதிரியான காரியங்களுக்கும் அல்லது பேராசையை ஊட்டி தந்திரம் பண்ணி நம்ம இடத்துல ஒரு காணிக்கை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அதில் ஒரு பலனும் கிடையாது. நீ கொடுத்துட்டு அப்போ எனக்கு ரோசியெல்லாம் பிறக்கலை, இன்றைக்கி அந்த பிள்ளைக்கே 30 வயசு ஆகிப்போச்சு, 30 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் மறுபடியும் அந்த அம்மா கழுத்தில் ஒரு தங்க தாலியை என்னால் வாங்கி போட முடியல. அப்படியானால் அந்த காரியம் தவறானது. அப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தினால் பணம் வாங்குவதெல்லாம், நாமும் கொடுப்பது கர்த்தர்க்கென்று கொடுத்துட்டு வர்றோம், அதெல்லாம் தவறான விஷயங்கள். அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே காணிக்கை கொடுக்கும்போது கவனிக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் மனதிலே நிர்ணயித்தபடி கொடுக்க வேண்டும். அழிலே சொல்லுவோமா, நிர்ணயித்தபடி கொடுக்கணும். 2வது உற்சாகமாய் கொடுக்கணும், சங்கடப்பட்டு அல்ல, உற்சாகமாய் கொடுக்கணும். 3வது சாபம் வரும் என்ற பயத்தோடு பணத்தை கொடுக்கக்கூடாது. 4வது செழிப்பு, ஆசீர்வாதம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பணம் காணிக்கைகள் கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவனிடத்தில் கட்டாயப்படுத்தி பணத்தை கொடுத்தா அவர் ஏமாந்துருவார், பணத்தை நிறையா கொடுத்துருவார் அப்படின்னு கட்டாயப்படுத்தியெல்லாம் தேவன்கிட்ட யாரும் பணத்தை வாங்க முடியாது. ஆவிக்குரிய வரங்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் தாகத்தை நாம் வெளிப்படுத்தினால், ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேணும் என்று கதறி அழுது ஜெபித்தால் ஆவிக்குரிய வரங்கள் நம்ம இடத்துல கொட்டிவிடும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். தேவைப்படும் ஆட்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும், பேய் பிசாசில் ஓடும், குணமளிக்கும் வல்லமை வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? மக்கள் சுகமடைவார்கள், ஆத்துமாக்கள் சபையில் பெருகுவார்கள். ஆவிக்குரிய வரங்கள் அதை பணத்தினால வேறு எதனாலும் வாங்க முடியாது. அதெல்லாம் தேவனுடைய ஆத்துமாக்களை பற்றின பாரம் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு தேவன் என்ன செய்வார்? வரங்களை பொழிந்து விடுவார். அலையில சொல்லுங்க பார்ப்போம். அதுதான். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவது எதற்கென்றால், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததில் நான் உண்மையாய் உமக்கு நான் கொடுப்பது என்னுடைய ஆசை, என் விருப்பம். இதில் நான் சரியாக இருக்கணும். உண்மை வஞ்சிப்பதல்ல, உண்மை வஞ்சிக்கிறதும் அதில் இருக்குது. கொடுக்காமே இருந்தால் என்ன வஞ்சிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யம் வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு உமக்கு வர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய லைஃப் பார்ட்னர் நீங்கள். என் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் சேர்ந்தால் அவன் அந்த பார்ட்னருக்குரிய பங்கு கொடுக்கப்படாவிட்டால் அவன் என்னோடு கூட சேர்ந்து ஒத்துழைப்பானா? தொடர்ந்து அவன் என்னோடு கூட பிஸ்னஸ் பண்ணுவானா? பண்ணவே மாட்டான். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் நீயும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் போல இணையப்பட்டிருக்கிறோம். ஆகவே என்னுடைய பங்கை எனக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன மனசு கவலை? நீ கொடுப்பதில் உனக்கு என்ன போராட்டம்? ஒழுங்காக கொடுக்காதனால உன்னை என்ன செய்யுது? சாபம் அப்படியே எரிஞ்சிருவேன், கருகி போயிடுவோன்னு உன்னை மிரட்டி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். இப்போ இயேசு வந்துட்டார், இப்பொழுது நீயே கொடுக்க வேண்டும். அலையில சொல்ல பார்ப்போம். ஆமேன்.
இப்பொழுது அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவேகத்தை இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு எப்படி அப்பா கிட்ட இருக்கிறார், அதே மாதிரி நான் எங்கள் அப்பாவுக்குரியதை நான் செலுத்துவது என் கடமை. அலையில சொல்லுவோமா, எங்கள் அப்பா பங்கை நான் கொடுப்பது எனக்கு ஆசை. ஆசையில் கொடுக்குறேன், நான் அன்பில் கொடுக்குறேன். நான் கொடுப்பது எனக்கு பேராசைன்னு கூட சொல்லலாம், பெருமை. எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து வாழ்வது எனக்கு ஒரு பெருமைன்னு கூட வாழலாம். நீங்கள் அதிலெல்லாம் அவர் சந்தோஷப்படுவார். அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதில் தான், அந்த மன இருதயத்தில் தான் உனக்கு கொட்டணுங்கிற இருதயம் அவருக்கு திறக்கப்படுது. அலையில சொல்லுவோமா, உனக்கு இப்போ வானம் திறந்து கொட்டி கொடுக்கணும் புள்ள, உன்னை நான் அப்படி ஆசீர்வதிக்க என் மகனே அப்படின்னு உனக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இப்போ எனக்கு இதில் தான் வருதுன்னு அவர் சொல்கிறார். அப்போ கொடுக்குற அந்த மனநிலைமையை பொறுத்து தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் இதில் கண்டிப்பாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து படிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திருப்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிசிலும் பாவக்கட்டியிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். ஆமென், ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே ஒருத்தன் ஆவிக்குரிய வரத்தை பணத்தினால் பெற முயற்சி பண்ணான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய வரத்தை நீ பணத்தினால் பெறலான்னு நினச்சியா, நீயும் பணமும் நாசமாக போ அப்படின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது தேவனுடைய அனுகிரகம். பிரசங்கில வாசிக்கிறோம், எவனுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொள்கிறாரோ அது தேவனுடைய அனுகிரகம். தேவனை அவன் நேசித்து தேவனில் அன்பு கூர்ந்து தேவனுடைய பணத்தை எடுத்து தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒருவன் ஆசைப்பட்டு செலவழிக்க ஆசைப்படுகிறானோ அந்த அளவை பொறுத்து தேவன் அவனை அளவு இல்லாமல் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். சிலர் சம்பாத்தியம் வந்துடும், பால் பாஸ்ட்டுக்கு கொடுத்தா தரித்திரம் பிடிச்சிக்கும். ஆனால் அங்கே ஒரு பாஸ்டர் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாரு, அங்கே கொண்டு போய் கொடுத்தா நாங்கள் பணம் வரும்னு சொல்லி அங்கே போய் தங்க நகையெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, கொடுப்பது தவறல்ல, ஆனால் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பக்கத்து ஹோட்டலில் போய் காசு கொடுத்தா இந்த ஹோட்டலுக்காரர் வேணால் ஏமாந்த ஆளாக இருக்கலாம், அவங்க கூட உஷாராக இருந்து வாங்கிக்கலாம். நியாயந்து இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாருல்ல, எந்த வீட்டில் பிள்ளைகள் வளருதோ அந்த வீட்டில் வளர்ந்து பெரியவர்களாகி நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்கள் கையில் 4 காசு வரும்போது அதை உங்கள் அப்பா அம்மா கையில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும் போது அதுக்கு தானே பிள்ளைகளை வளர்த்து அப்பா அம்மா காத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தானே சபையில் பிதாவாகிய தேவன் காத்துட்டு இருக்கிறாரு. உன் ஆடுகள் நிலைமையை நன்றா அறிஞ்சிக்கோ, அவங்கள கரெக்டாக நீ போதிச்சு அவர்களை வழி நடத்தினீன்னா அந்த ஆடுகள் இந்த சபையில் உங்களுக்கு நிலம் வாங்க, இடம் வாங்க, வீடு கட்ட, சபை கட்ட உங்களுக்கு போதுமான பணத்தை உன் சபையிலிருந்தே தேவன் கொடுப்பார் என்று தான் சொல்லி இருக்கிறாரு. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அப்படி. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அங்கே ஒருத்தருக்கு போய் கொடுத்தா நல்லா இருக்கும், இங்கே கொடுத்தா அப்படியே பணம் பிச்சுக்கிட்டு வந்துடும்னு அப்படி பிள்ளைகள் தாறுமாற அலைகிறார்கள். இன்னைக்கு என் கையில் ஆசீர்விக்கப்பட்டு வளர்ந்து பெரிய பெரிய கடைகள் திறக்கப்பட்டு, சின்ன கடையை தான் திறந்தாங்க, ஆசீர்விக்கப்பட்டு பெருசாகும் போது வெளியே போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, நமக்கு கொடுத்து வச்சது எவ்வளோதான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் சரியாக போதிக்கலையா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. தேவ பிள்ளைகளை, நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காணிக்கையை கர்த்தர் கொண்டு வரும்போது கூட அப்படி என்ன செய்யணும்? முட்டி போட்டு நல்ல ஜெபம் பண்ணி, ஆமாம், கிறிஸ்துவை அறிக்கை செய்யணும். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை, அந்த வசனம் சொல், கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி, கிறிஸ்துவின் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை அறிக்கை பண்ணி, எனக்கு கிடைத்திருக்கிற சுயாதீனத்தை அறிக்கை பண்ணி நீங்கள் மன விடுதலையோடு கர்த்தருக்கு கொடுத்தால் கிறிஸ்துவின் நிமித்தம் பிதா ஆசீர்வாதத்தை தருவார். பிலிப்பியர் 4:19 தான் சொல்லுது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு பெரிய நிலம் பெருசு, ஆனால் விவசாயினுடைய உள்ளம்தான் சின்னது. அவன் உள்ளத்தில் கொஞ்சம் விதைக்கலான்னு நினைக்கிறான், கொஞ்சம் விதைக்கிறான், கொஞ்சம் ஆசீர்வாதம் பெறுறான் விதை. ஆனால் எப்படினாலும் பெருக்கம் தான். ஆனால் பெருகும்போது என்ன செய்ய பழகிக்கொள்? பெருக விதைக்க பழகிக்கொள். அழியில சொல்லுங்க பார்ப்போம். பெருக விதை, பெருக அறுவடை செய், அதான் உனக்கு ஆசீர்வாதம். இந்த கோல்கேட் கம்பெனிக்காரர் அப்படி தான், ரொம்ப கஷ்டத்தில் தான் அந்த கம்பெனியை ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டார். அவர் ஒன்று தான் கொடுத்தாரு. தசமா என்பது தான் ஆரம்ப நிலை, கர்த்தர் கொடுப்பதில் ஒன்றில் தான் ஆரம்பம். ஆனால் இன்னைக்கு லெவலில் தசமாக எவ்வளோ தராரு தெரியுமா? 99% ஆண்டவர் கொடுக்குறாரு, 1% தான் அவர் வச்சுக்கிறார். எப்படி மாறிடுச்சு பாருங்க. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு தேவன் மாற்றுறாரு. இப்போ பெருக விதைக்கிறாரு, பெருக அறுவடை செய்கிறார். பெருக விதைக்கணும், பெருக அறுவடை செய்யணும். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு என்ன செய்யக்கூடாது. போதும் ஆண்டவரே, எனக்கு மேற்கொண்டெல்லாம் ஆசையில் இவ்வளோதான் இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய விதைங்க, நிறைய எடுங்க, நிறைய தேவராஜ்யத்துக்கு தேவ மக்களுக்கு செலவு செய்து நீங்கள் பெரிய செல்வந்தர்களாய் வாழுங்க. அதுதான் கடவுளுடைய ஆசை. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் கடவுளுடைய ஆசை. ஆகவே தரித்திரத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. பண ஆசையை ஊட்டி காணிக்கை கேட்டால் யாருக்கும் தரக்கூடாது. அதை பற்றின தெளிவான சத்தியம் எனக்கு போதிக்கப்பட்டிருக்குது. எங்கள் ஐயா எனக்கு போதிச்சிருக்கிறார். இனிமேல் அந்த மாதிரி போதனைக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன் என்று தெளிவாக இருங்க. எதை எடுத்தாலும் அதில் மன நிர்ணயமாய் ஒரு காணிக்கை எடுத்து மனப்பூர்வமாய் அதை கடவுளுக்கு செலுத்துங்க. மனப்பூர்வமான காணிக்கை. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். மனப்பூர்வமான காணிக்கை செலுத்துங்க, சந்தோஷமாக கொடுங்க. கொஞ்ச நாள் பாருங்கள், அந்த விதை தான் வேலை செய்யுது. அந்த விதை கண்டிப்பாக வேலை செய்யும். அது பெருகும். அது பெருகும்போது நீங்கள் இன்னுமே அதிகமாக கொடுக்குறலாம், இயற்கையாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமே, தேவன் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். கண்களை மூடுங்க பார்ப்போம். ஆமேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது எப்படி என்று இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தை வசனத்தின்படி கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்து எங்களை நடத்துங்கப்பா. ஆமீன். தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளிலிருந்து தான் தேவனை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். கொடுப்பதினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி. யார் இனிமே எங்களை ஏமாற்ற முடியாது. இது எங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு, புனிதமான ஒரு உறவு, பரிசுத்தமான ஒரு உறவு. இது ஒரு பயபக்திக்குரிய காரியம். ஆமீன். இது தேவன் எங்கள் மேல் வைத்த அளவற்ற அன்புக்கு அடையாளம். முதல் தரத்தை கொடுப்பது தேவனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் முதல் தரமான கனத்துக்கு அடையாளம் அப்பா. தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளிலிருந்து தேவனுக்கு நாங்கள் எடுத்து படைப்பது எங்களுக்கு இது ஒரு கஷ்டமான காரியமே இல்லை. இது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய காரியம். இவ்விதமாக இன்றைக்கு நாங்கள் காணிக்கைகள் தசமாகங்களை கொடுப்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இது எங்கள் வாழ்க்கையை அளவு கடந்து ஆசீர்வாதத்திலே மாற்றி கொண்டு செல்லப்போகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனத்தை தேவ பிள்ளைகள் கேட்டவர்கள் பாக்கியவான்கள். உடைய மனதிலே இதை ஆழமாய் பதிய வையுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் இதிலே வாழ்ந்து சிறப்பாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.